ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ, நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எஸ்ரா நெகேமியா இந்த 2 புத்தகங்களும் ஒரு சரித்திர புத்தகத்தில் இடம்பெற்றவைகளாக இருக்கிறது. இந்த எஸ்ரா புத்தகம் தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுகிறதை விளக்குகிறது. ஆனால் நெகேமியா புத்தகம் எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தை திரும்ப கட்டுவதை விளக்குகிறது. இந்த எஸ்ரா புத்தகத்திலே ஜனங்கள் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாவதை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். ஆனால் நெகேமியா புத்தகத்தில் தேசத்தில் நிர்வாக ரீதியாக உண்டான சீர்திருத்தத்தை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. அங்கே மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவருடையதான இந்த வட்டி கொடுத்து வாங்கிறதான காரியம் என்ன, அதே போல மறு ஜாதியான பெண்களை அவர்கள் மணந்தது நிமித்தமாக அந்த சீர்திருத்த காரியங்களை அங்கு நெகேமியா அதை சரி செய்வதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்காக நெகேமியா அவர் வாசல்களையும் அங்கு கட்டினார். இடிந்து போன அலங்கத்தையும் அந்த தீக்கரையாக்கப்பட்டதான வாசல்களையும் அவர் திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் நெகேமியாவை பயன்படுத்தினார். கை வைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நெகேமியாவுடைய காரியங்களை சற்றே நாம் தியானித்து பார்க்கும்பொழுது கவனிங்க, மிகவும் முக்கியமான பங்காக இவன் இருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அந்நிய தேசத்திற்கு அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். ஏன்னா இவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக, கவனிங்க, இவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் சிறையிருப்புகளை கொடுத்துட்டார். அப்படி சிறையிருப்புகளை கொடுக்கும்போது முதலாவது அந்த செருபாபேல் என்கிறதான தலைமையில் அந்த கோரேஸ் மன்னன் சொல்கிறாரு, நீங்கள் யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்க என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு குரூப்பு கிளம்பி வந்தாங்க. அப்போது அங்கே ஒரு குரூப் இருக்கிறாங்க, இங்கே ஒரு குரூப் வந்துட்டாங்க, மறுபடி ஒரு குரூப் வர்றாங்க எஸ்ரா என்கிறவருடைய தலைமையில். கவனிங்க, அப்போது அவர்கள் திரும்பியும் வருகிறார்கள். ஆனால் இந்த நெகேமியா அங்கேயே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சுமார் சொல்கிறாங்க, அந்த 70 வருஷம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது பாருங்க, அந்த 70 வருஷம் அவர்கள் அடிமையாக போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அடிமையாக போன பிறகும் கூட இந்த நெகேமியா மறுபடி திரும்ப வருகிறதான காரியத்தில் அவர் வரவே இல்லை. இங்கு இருந்ததான மக்கள், கவனிங்க, இந்த எருசலேமில் இருந்த மக்கள் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம், அங்கு வேதனைகள் எல்லாம் பார்த்து இங்கிருந்து போய் அங்கங்கே அப்பப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த வெளிநாடு மாதிரி போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அனானி என்கிறதான ஒருவன் மூலமாக இவர் கேட்கிறார், நம்முடைய எருசலேம் எப்படி இருக்கிறது, அலங்கம் எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறன்னு விசாரிக்கும் போது அவர் சொல்கிறான், நம்முடையதான அலங்கம் முழுவதும் அது இடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்று கேட்ட உடனே இந்த பானபாத்திரக்காரன், இவனுக்கு சொகுசான வாழ்க்கை, கவனிங்கம்மா, சொகுசான வாழ்க்கை. அப்போ ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சதுனால அவன் எங்க போகல, எருசலேமுக்கு போகல. ஆனா தன்னுடைய சுயத்துக்காகவே அவன் இங்க இருந்துட்டான். ஆனா
இந்த என்னுடைய ஜனங்களோ அங்கு பாடுபடுகிறார்கள், அங்கு தீங்கை அனுபவிக்கிறார்கள், அங்கு போராட்டத்தை அனுபவிக்கிறார்கள், அங்கு அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அது தீக்கரையாக்கப்பட்டு இருக்கிறது என்கிறதான அந்த செய்தி அவன் கேட்டபோது, ஐயோ நமக்கு கிடைத்ததான இந்த வசதி வாய்ப்பை வச்சு நம்ம மக்களை நினைக்காம போயிட்டோமே நினைக்கிறான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை உணர்ந்தவராக கவனிங்க, இதை உணர்ந்தவராக சரித்திரம் சொல்லுகிறது. 4 மாதங்கள் கவனிங்கள், 4 மாதங்கள் இந்த செய்தி கேட்ட பிறகு 4 மாதங்கள் உட்கார்ந்து அழுதாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஒரு டிப்ரெஷனே வந்துட்டு, ஐயோ என் மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஆனா நான் இப்படி என்ன செய்றேன், பானை பாத்திரக்காரன சொகுசா இருக்கிறனே அப்படின்னு ஒரு மன அழுத்தம் அவனுக்குள்ள வந்து அவன் அழுது கொட்டுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது மன்றாடுகிறான். 1வது அதிகாரத்தை நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அவன் மன்றாடினான், ஜெபித்தான், அவன் அழுது புலம்பினான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்படி அழுது புலம்புன அந்த 4 மாதம். ஏன் 4 மாதம் அப்படின்னா கவனிங்க, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அகலியாவின் குமாரனாகிய நெயேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் போதுமா? அப்ப என்ன மாதம்? கிஸ்லேயு மாதம். அடுத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2:1. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷான் மாதத்திலே. என்ன மாசம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். நிஷான் மாதம் சொன்னால் அது வருஷத்தினுடைய ஆரம்ப மாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்குதோ அதுபோல் அவர்களுக்கு யூதர்களுக்கு நிசான் மாதம் தான் வருஷத்தினுடைய முதல் மாதம். அந்த முதல் தேதியில் தான் அவங்க என்ன செய்யணும். இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க தெரியுமா, 1ஆம் தேதியாக போய் கடையை பூட்டி கிடக்காம காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்ய, ஒரு மதியமாவது என்ன செய்வாங்க, திறந்து வையின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் 3 மாசமா வரல, 3-4 மாசமா ராஜாவுக்கு முன்னாடி வரல. ஆனா இந்த நிசான் மாதம் இந்த வருஷத்தின் முதல் நாள் நீ கட்டாயம் எங்க வரணும், நீ ராஜாவுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு ராஜா கட்டளையிட்டதுனால இப்ப ராஜாவுக்கு முன்னாடி வர்றாரு. அப்பதான் பார்க்கிறாரு, உன் முகம் சரியில்லையே, உனக்கு மனதின் துக்கமே அல்லாமல் உனக்கு வியாதி இல்லை என்று அவர் கண்டு கேட்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி ராஜாவினிடத்தில் அநேக அனுமதிகளை பெற்றுக்கொண்டு அநேக ஆசீர்வாதமான நன்மையான காரியங்கள் அவனுக்கு அங்கே இருந்தாலும் என்னுடைய ஜனத்திற்காக நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்பட்டு வருகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா வருகிறார். ஆனால் வந்த இடத்தில் பயங்கரமான எதிர்ப்புகள் நடக்கிறது. கவனிங்கம்மா, பயங்கரமான எதிர்ப்புகள் நடக்கிறது, பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிறது, சதி மோசங்கள் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஏளனமாக சிரிக்கிறார்கள். நீங்க கற்றதான இந்த அலங்கத்தில் ஒரு நரி ஏறி போனா கூட என்ன வந்துடும், கீழே விழுந்துரும் சொல்லி ரொம்ப கேவலமா பேசுகிறதான அவல வார்த்தைகளை அவன் கேட்ட பிறகும் அவன் தான் என்ன நோக்கமாக கர்த்தரனை அழைத்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து ஒரு படி கூட கீழே இறங்கவில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக முன்வைத்த காலை, கர்த்தருக்காக ரட்சிப்புக்குள்ளாக வந்ததான நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் பின்ன இழுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நின்று செய்ததனால தான் 52 நாட்கள்ல ஆண்டவர் அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் பலன் தந்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிங்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மளோடு பேசட்டும். பரிசுத்த ஆவியார் நம்மளோடு இடைபடுவாராக. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆண்டவரை நோக்கி பார்க்கறதான நினைப்பு இல்லாமல் போய் விடுகிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், இது எல்லாம் கொடுத்த ஆண்டவர் என்பதை உணர்ந்து அவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நெகேமியா திரும்பவும் அலங்கத்தை கட்டினான்.
அந்த அலங்கத்தை கட்டும் போதுதான் சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மறுபடி வாசிங்க. 4:20 மறுபடி வாசிக்க அன்போடு கேட்கிறேன். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நமக்காக யுத்தம் பண்ணுவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிங்க. வேலை பெரிய வேலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் சிறியிருந்து வேலை செய்கிறார்கள். ரா பகல் என்று சொல்லி அவர்கள் தன்னை இந்த வேலைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட போது அவர்கள் சொல்றார், நம்ம எல்லாரும் பிரிந்து இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் எக்கால சத்தம் எங்கு தொனிக்கிறதோ நீங்கள் எல்லாரும் கூடி வந்து விட வேண்டும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அப்ப எக்கால சத்தம் என்று சொன்னால் அதுல சில எதற்காக இந்த எக்காலத்தை பயன்படுத்துவார்னு சொன்னால், நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆசரிப்பை கூட்டுவதற்கு எக்கால சத்தம் தொனிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாகிலும் ஒரு செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எக்கால சத்தம் தொனிக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இங்கு இந்த எக்கால சத்தம் எதுக்கு என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்காக. கைவேத்தி ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு எக்காலமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்களை இணைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சொல்றாரு, நீங்கள் எவ்விடத்தில், அதை வாசிங்கப்பா, எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். கை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நம்முடைய தேவன் என்ன செய்வாராம்? நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பைபிள்ல பல சந்தர்ப்பத்தில் தேவன் மனிதனுக்காக நின்று யுத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஆமீன் சத்தமா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆனால் அவர் டைரக்டாக ஒரு நாளும் அவர் செயல்பட்டவர் அல்ல, செயல்பட விரும்புவதும் அல்ல. தேவன் செயல்படுவது எல்லாம் அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வந்து இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், இவர்கள் மூலமா மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? நன்றாய் கவனியுங்கள். ஒரு 3 விதமான எந்த சந்தர்ப்பத்தில் தேவன் மனிதனுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று ஒரு சில காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எந்த சந்தர்ப்பத்தில் தேவன் மனிதனுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திரையாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாருக்காக ஆண்டவர் யுத்தம் பண்றாருன்னா, வாசிங்க 13ஆம் அதிகாரம், யாத்திரையாகம 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் வழிநடத்துவதில் வந்த ஜனத்திற்காக தேவன் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி யுத்தம் பண்ண போறாரா? யாருக்காக? தேவனுடைய வழிநடத்துதலில் வந்த ஜனத்திற்காக தேவன் யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வழிநடத்துதலில் வருகிறதான பிள்ளைகளுக்காகத்தான் அவர் யுத்தம் பண்ணுவாரு. நம்மளா போனா யுத்தம் பண்ண மாட்டாரு. அவர் நம்மளை ஒரு பாதையில நடத்தி கொண்டு போறாரா, அந்த பாதையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு யுத்தம் பண்ணுவா. சோர்ந்து போயிடாதீங்க.
உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல தேவனுடைய வழிநடத்துதலின்படி எந்த ஒரு ஜனம் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி போகுதோ அந்த ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக. ஆமென் சொல்லலாமா? யாத்திரம் 13, 21, 22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. தேவனுடைய வழிநடத்தும்படி வந்த ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி யுத்தங்கள் வரும் பொழுது, எந்த பிரச்சனை வரும்போது கூட கவனிங்க, எல்லாரும் நம்ம கூட தான் இருக்காங்க. மோசே அவங்க கூட தான் நடந்து போனார். கவனிங்க, மோசே அவங்க கூட தான் நடந்து போனாரு. ஆனா இப்ப மோசேவை தனியா விட்டுட்டாங்க. நீ தானே எங்களை கூட்டிட்டு வந்த. சில வேளைகளில் எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளை மட்டும் தனியா கழட்டி விடுவாங்க. சிலர் எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? பாஸ்டர், யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு வருது, அப்படி யாரா இருக்கீங்களா? நான் சொல்றேன், யாருக்கு வராத பிரச்சனை உங்களுக்கு வந்தா மற்ற எல்லார காட்டிலும் கர்த்தர் உங்களை விசேஷமா நடத்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செங்கடலிலேயும் எனக்கு பின்னே வருகிறதான பார்வோனின் சேனையையும் கர்த்தர் எனக்காக நின்று யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்க வைக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை. ஆண்டவர் இப்படிலாம் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்ட கூடாது அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்றேன், முறுமுறுக்க வேண்டாம். இது எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதியிருப்பதனால் நம்முடைய கண்கள் பரத்துக்கு நேராக திருப்பப்படுமானால் பரலோகத்திலே நமக்கு ஒரு சத்தம் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த எகிப்தியரை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க இவங்களை அடிமைப்படுத்தி 400 வருஷம் யோசேப்பையும் சேர்த்து வச்சுக்கிட்டா 430 வருஷம் அவர்களை அடிமைப்படுத்தினதான் அவர்களை கர்த்தர் அடித்து நொறுக்குவதற்கு அவர் செங்கலுக்கு நடுவை கொண்டு வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது திரும்ப பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? திரும்ப பண்ணினார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரிந்த செங்கடல் இப்பொழுது மறுபடியும் என்ன செய்யுது? பலமாய் திரும்பி வந்தது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உள்ள விட்டுட்டு அந்த செங்கடலுக்குள்ள இந்த பார்வோனி சேனையெல்லாம் உள்ள விட்டுட்டு அங்கே இருக்கிறதான உருளையினுடைய தானே அந்த எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அச்செல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? கழட்டி விட்டுட்டார். இப்போ மக்களை நினைக்கிறாங்க, கர்த்தர் இவர்களுக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை உணர வைக்கும் வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றாருன்னு யாரு சொல்லணும்? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க முடியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். 25ஆம் வசனம். உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 14 சொல்ல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு மோசே சொன்னாரு. ஆனா இப்ப சொல்றாங்க இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் இப்பொழுது சந்தித்து விட்டார், இப்ப அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள்.
இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லி அனுப்புகிறேன். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மாத்தம் தான் நீங்க நோக்கி பார்க்கணும். அப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிறப்ப எந்த வாயினால உங்களை பின்தொடருவேன், உன்னை விட மாட்டேன்னு சொல்லி உங்களை நெருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த ஆளுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறான்னு சொல்ல வைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவன் நினைச்சான் இவங்களை மறுபடியும் கொண்டு வந்துடலான்னு. இவங்களை வெளியே கொண்டு வந்ததை கர்த்தர் தான். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னையும் கர்த்தர் தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துருடைய வல்லமையிலிருந்து கர்த்தர் தான் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சத்துரு எவ்வளவுதான் பின்தொடர்ந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள விட மாட்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முன்வைத்த காலம் இந்த இஸ்ரவேல் மக்களை பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை பாருங்க, எகிப்தை விட்டு தான் வெளியே வந்தாங்க. ஆனால் மனசெல்லாம் எங்கே தான் இருந்துச்சு? எகிப்தில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டாங்க, மாம்சீக ரீதியாகவும் வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ நான் அங்க இருந்தா நல்லா இருக்குமே, நான் அங்க இருந்தா அங்க அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ண இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது வேத வசனம் சொல்லுகிறது எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்ல அன்போடு கேட்கிறேன், பழையவைகள் எல்லாம். என் அன்புக்குரியவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது நம்ம எதை விட்டுட்டு வந்தோமோ ஒரு நாள் அதுக்கு பின்னாடி போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, யாருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? யாருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்? நீங்க தான் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கணும். தேவனுடைய வழிநடத்துதல் வந்த ஜனத்துக்காக தேவன் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்பர் 2, 1 சாமுவேலின் புத்தகம் 17:18. இந்த 10 பால்கட்டிகளை, இந்த 10 பால்கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். அடையாளம் வாங்கி கொண்டு வா. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. வேத வசனம் மிக தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. இந்த தாவீதை கூப்பிட்டு, ஈசாய் என்கிறதன் அவருடைய தகப்பன் கூப்பிட்டு சொல்றாரு, உன் சகோதரர்கள் இந்த நல்லா இருக்காங்களா போய் பார்த்துட்டு நான் கொடுக்கிற இந்த ஜாமான்லாம் கொடுத்துட்டு என்ன செய்ய, அடையாளம் வாங்கிட்டு வா, அவர்களிடத்திலே அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். ரெண்டாவது, கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னா, அப்பாவுக்காக அடையாளம் வாங்க போனவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுக்காக அடையாளம் வாங்க போனவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது தாவீதுடைய வாழ்க்கையில எதர்ச்சியா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றதை காட்டிலும் தேவனுடைய திட்டத்தில் இது இருந்தது என்று சொல்லலாம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, உலக பிரகாரமான நம்முடைய சரீர பிரகாரமான அப்பா அம்மாவுக்கும் அதே நேரத்தில் ஆவிக்குரியதான தாய் தகப்பனுக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பாவுக்கு என்ன செய்யணும்? அடையாளத்தை வாங்க போனவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பெத்த அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியறதில்லை. அதே நேரத்தில் ஆவிக்குரிய அம்மா அப்பா சொல்றதையும் கீழ்ப்படியறதில்லை. கீழ்ப்படியாதவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். கீழ்ப்படிந்து போனதான தாவீதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். இவனுடைய பாயிண்ட் என்ன? இந்த தாவீதுடைய தானே, தாவீது இங்கிருந்து போறான், அப்பா சொல்லி அனுப்புறாரு, நீ அண்ணமாரில் போய் விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட போய் என்ன செய்ய, அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப போறாரு. இவர் போனதுல இருந்து, நான் சொல்றது வசனத்தை வேக வேகமா வாசிங்க. 10வது வசனம்,
பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன். போதுமா? இப்ப தாவீது வரல, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நிந்திச்சிட்டான். ஆனா 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனம். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ? நல்ல கவனிங்க. இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இந்த பெலிஸ்தனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, இவன் இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்கிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பெலிஸ்தருடைய ஆவிகள் இருக்கிறது, தேவனை நிந்திக்கிற ஆவிகள் இருக்கிறது. அடுத்து 26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு. போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். 36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. 45வது வசனம். 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊருக்கே நிந்தனை எனக்கு தாவீது போகல, அந்த நிந்தையை தன்னுடைய நிந்தையாக எடுத்துக்கொண்டான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். இவனுக்காகத்தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேலுடையதான பிரயாணத்துல 6 லட்சம் புருஷர்கள் இருந்த நேரத்தில் மோசையை தனியா விட்டுட்டாங்க. ஆனா அந்த மோசைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை ஒரு நாளும் கைவிடவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்கதரிசனமா வருது. சில நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு இல்லை, இவங்களாம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இல்லை, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ மோசையை ஆண்டவர் கைவிடவே இல்லை. இத்தனை ஜனத்தை நடத்ததான மோசைய எல்லாரும் அவனை கைவிட்டாங்க, ஆனா கர்த்தர் கைவிடல. ஆனா இங்க எல்லாருக்கும் நிந்தனை வந்துச்சு. அந்த சமஸ்த இஸ்ரவேலுமே கேட்குது அவன் பண்ணினதான நிந்தைய. இந்த பெலிஸ்தன் சொன்னதான நிந்தையான வார்த்தையை கேட்டாலும் அவங்களுக்கு எந்த உணர்வுமே என்ன செய்யல, வரல. ஆனா அப்பாவுக்காக அடையாளம் வாங்க வந்தவனுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. இந்த பெலிஸ்தனின் எம்மாத்திரம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்ததான தேவனுக்காக வைராக்கியம் என்கின்றதான தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கை வைத்து ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்காங்க, இத்தனை பேர் உங்க சொந்த பத்தத்தில் இருக்காங்க. கர்த்தர் உங்களை மட்டும்தான் ரட்சித்திருக்கிறார். அது ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர்த்துல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இத்தனை பேர் இருக்காங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு தான் போறாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானத்தை எடுத்து கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாத்த காட்டிலும் எல்லாரும் வாழ்ற மாதிரி நான் வாழ்றதுக்கு கர்த்தரை அழைக்கல, கர்த்தரை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது.
37வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க, பிரசங்கம் சாலியா இருந்துச்சு. இயேசுவை மகிமைப்படுத்துகிற பிரசங்கம் இருந்தது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்துகிற பிரசங்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனம் திரும்புதல் கட்டாயமா வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான், அவர்தான் மெயினர், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியஸ்தர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிங்கம்மா. அடுத்து பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு ஒரு அடையாளம், பாவ மன்னிப்புக்கென்று நம்ம எடுக்கிறது ஞானஸ்நானம் ஒரு பெரிய அடையாளம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். அது ஒரு அடையாளம். ஆமென். அடுத்து வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி என்ன செய்யணுமா? இந்த அடையாளம் எல்லாருக்கும் இப்ப அவசியம் தேவை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க உங்களுடைய தனித்துவத்தை காட்டினால், நீங்க எங்க நின்னாலும் கர்த்தர் உங்களை தனியா நிப்பாட்டி உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊரோட என்ன செய்யணுமா? ஒத்துப்போ. எங்க போனோம்? மாறுபாடான சந்ததி விட்டு விலகுற அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க காசு ஒரு 5 பைசா கூட தவறான இடத்துக்கு போக கூடாது. என்ன ஆமேன் வர மாட்டேங்க. பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தா எப்படி வரும்? ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லாம விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மதியம் எனக்கு இப்ப சோறு கொடுப்பாங்க. அந்த சோறை நான் எடுத்து சாப்பிடணும்னா அதுக்கு நான் சத்தியத்தை ஒழுங்கா சொன்னாதான் சாப்பிடணும். என்ன ஆமேன் வர மாட்டேங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா. நல்ல கவனிங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு, அதுதான் என் அடையாளம். எங்க அப்பாவுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அடையாளம். நான் என் ஆவிக்குரிய ஜீவித்தை காத்துக்கொள்ளணும். ஒரு நாள் மறந்துடாதீங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நீங்க அப்பாட்ட மறுபடி போகும்போது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். அப்பா இப்ப ஈசா இருக்கிறாரு. இப்ப தாவீது மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது எப்படி போயிருப்பார் நினைச்சு பாருங்க. கோலியாத்தின் தலையை வாங்கினவனா? அதான் அடையாளம். ஜெயிச்சது 2வது. ஆனா அடையாளம் ஒன்று இருந்துச்சு தாவீது கையில. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய அடையாளத்துக்காக செல்லுகிறவனை, கீழ்ப்படுகிறவனை அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறா. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் ஏக்கங்கள் புரிந்திருக்கிறது. 3வது ஒரு காரியம், இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்காக நின்ன நெகேமியாவுக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவா. கை வைத்து ஒரு ஆல்மைன்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறது நாவில உணர்றேன். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தினுடைய காரியங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. 3 காரியத்தில் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவா. முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன வார்த்தை? எதுக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்? தேவனுடைய வழிநடத்தின்படி வந்த ஜனத்திற்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். 2வது அப்பாவுக்காக அடையாளம் வாங்க போனவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 3வது
பெரிய வேலை செய்ய போகிறதான, பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிற, அலங்கத்தை கட்டுகிற வேலையை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லலாமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு முற்படுங்க, கர்த்தர் உங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணிடுவார். எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிறதான இந்த வாழ்க்கையை வச்சு, இந்த ஆசீர்வாதத்தை வச்சு வேற எதையும் நம்ம இழந்துடக்கூடாது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஜனத்திற்காக நிற்க வேண்டிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும். கர்த்தர் தான் உங்களை ஆசை வச்சாரு. இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற பணம் யார் கையிலேருந்து வந்துச்சு? இந்த வசதி வாய்ப்பு யார் கையிலேருந்து வந்துச்சு? அவர் கையிலேருந்து வந்துச்சு. ஆமென். ஆனால் இது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. கை வைத்து ஆமென் சொல்லலாமா?